நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள். ஒருவர் ஆண்டவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் தங்கள் வாழ்வில் ஏற்று கடைபிடிக்கும் போது அவர்கள் அடைகின்ற பேறு பலன்கள் என்ன, அவர்கள் வாழ்வில் நிகழ்கிற மாற்றங்கள் என்ன என்பதை இறைவார்த்தை அற்புதமாய் எடுத்து சொல்கிறது. நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார் என்கிற உணர்வினை நமக்கு ஒவ்வொரு நிகழ்வின் வழியாக இறைவன் செய்து கொண்டே இருக்கிறார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுள் ஒருவர் உண்டா என்கிற கேள்வியை கேட்கிற போது நிச்சயம் அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய கைவன்மை எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறது, அது எவ்வாறு நம்மை வழிநடத்துகிறது, நம் தேவைகளை நிறைவு செய்கிறது என்பதை நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் உணர்ந்து கொள்ளலாம். இறைவார்த்தை சொல்லுகிறது, கவனமாயிருங்கள், நீங்கள் உங்கள் கண்களால் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் அவற்றை காத்து கொள்ளுங்கள். இப்ப இறைவன் நமக்கு செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் நாம் இதயத்தில் வைத்து அவற்றை காத்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். இந்த செய்தியானது இஸ்ராயல் மக்களுக்கு எடுத்து கூறப்படுகிறது. எதை மறக்கக்கூடாது, எதை இதயத்திலே நிறுத்தி வைக்க வேண்டும், எதை நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த இடத்தில் நினைவூட்டுகிறார் என்றால், அன்பிற்குரியவர்களே, 400 ஆண்டுகளுக்கு மேல் எகிப்தில் அடிமையாக கிடந்தார்களே, அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் நினைவூட்டுங்கள். மோசே வழியாக நான் உங்களை அற்புதமாய் வழிநடத்தி மீட்டு கொண்டு வந்தேனே, உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுத்தேனே, அதை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி காட்டுங்கள். 10 கட்டளைகளை கொடுத்து நல்ல நியமங்களின்படியும் முறைமைகளின்படியும் வாழுங்கள் என்று சொன்னேனே, அதை உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். செங்கடலை பிரிக்கச் செய்த அற்புதத்தையும் யோர்தான் நதியை கடக்கச் செய்த அதிசயத்தையும் பாலை நிலத்தில் மன்னா பொழிந்ததையும் வாக்களிக்கப்பட்ட நாட்டிலே உங்களை கொண்டு போய் சேர்த்ததையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் அதை எடுத்துச் சொல்லுங்கள். உங்கள் இதயத்திலும் அவற்றை கவனத்தோடு பொருத்தி வையுங்கள் என்று கடவுள் சொல்லுவதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இது ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு அதிசயம் மட்டுமல்ல. இன்றளவும் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய கைவன்மையும் அவருடைய வழிநடத்துதலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நாள்தோறும் நாமும் அத்தகைய அற்புத அதிசயத்தை நம் வாழ்வில் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அதை கண்ணார கண்டு கொண்டிருக்கிறோம். ஒரு நிகழ்வு ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். ஜப்பான் நாட்டு குழந்தைகளுக்கான அந்த பாடத்திட்டத்தில் இந்த நிகழ்வை அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்களாம். ஒரு வீதி வழியாக இராணுவ படையானது அணிவகுத்து வருகிறது. அவர்கள் வழியில் இருக்கிற எல்லாரையும் வெட்டி சாய்த்து கொண்டே வருகிறார்கள். ஒரு தாய் தன்னுடைய 2 குழந்தைகளுக்கு உணவினை ஊட்டிக் கொண்டிருக்கிறாள். இப்படியாக இந்த இராணுவ படை அப்படியே நெருங்கிக் கொண்டு வர வர குழந்தைகளுக்கு மிக பெரும் ஒரு ஆபத்து நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்த அந்த தாய் 2 குழந்தைகளையும் காப்பாற்ற நினைத்து தன்னுடைய கரங்களிலே அவர்களை ஏந்தி கொண்டு வேகமாக ஓடுகிறாள். ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் அவளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது, இனிமேலும் இந்த 2 குழந்தைகளையும் தூக்கி கொண்டு என்னால் ஓட முடியாது. ஏதாவது ஒரு குழந்தையை விட்டுவிட்டு மற்றொரு குழந்தையை மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என்கிற சூழல் வருகிறது. 2 குழந்தையையும் அப்படியே தன்னுடைய கைகளிலே பார்க்கிறாள். 2 குழந்தைகளையும் முத்தமிடுகிறாள். ஒரு குழந்தையை அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு
வேகமாக ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு ஓடுகிறாள். இராணுவ படை நெருங்கி வந்து விட்டு சென்ற அந்த குழந்தையை வெட்டி சாய்க்கிறது. அதை தன்னுடைய கண்களாலேயே கண்டு அழுகிறாள் அந்த தாய். அந்த படை கடந்து போன பிறகு ஒரு பெரியவர் அதை பார்த்து விட்டு வந்து அந்த தாயிடத்தில் கேட்கிறார், அம்மா, 2 குழந்தைகளும் உன்னுடைய குழந்தைகள் தானே, ஏன் நீ ஒரு குழந்தையை அந்த இடத்திலேயே விட்டு விட்டு இன்னொரு குழந்தையை மட்டும் தூக்கி கொண்டு ஓடி வந்தாய் என்று கேட்டபோது அந்த தாய் சொன்னாலாம், அந்த இடத்திலே வெட்டுண்டு கிடக்கிறதே, அது என்னுடைய குழந்தை, என்னுடைய கையில் காப்பாற்றப்பட்டிருக்கிறதே, இது என்னுடைய வீட்டின் பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தை. என்னுடைய குழந்தை போனாலும் பரவாயில்லை, என் மீது நம்பிக்கை வைத்து இந்த குழந்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு போயிருக்கிறார்கள் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், அந்த குழந்தையை காப்பாற்றுவதுதான் நியாயமானது என்று சொன்னாராம். இந்த நிகழ்வை குழந்தை பருவத்திலேயே இந்த ஜப்பானியர்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்களாம். காரணம் என்னவென்றால், பிறர் மீது நாம் அக்கறை கொண்டிருக்க வேண்டும் என்கிற உணர்வினை வெளிப்படுத்துவதாய் இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும், அதன் சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லும்போது, இறை வார்த்தையை நாம் கடைபிடிக்க வேண்டும். இறைவன் நம் வாழ்வில் செயலாற்றுகின்ற ஒவ்வொரு அற்புத செயல்பாடுகளை வாழ்வில் உணர்ந்து கொண்டு கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். பிறர் மீது அன்பும் அக்கறையும் காட்டி நல்லவர்களாய் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும். அத்தகைய வாழ்வு வாழ அழைப்பு கொடுக்கும் இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். ஆமென்.